பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் என்னாகம புஸ்தகம் அதிகாரங்கள் 13 முதல் 16 அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வ தேவன் எம் கிருபை செய்வாராக. 13வது அதிகாரத்திலே கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு. ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். மோசே அப்படியே கீழ்ப்படிந்து அந்த மனிதர்களை அனுப்பின காரியத்தை குறித்து பார்க்க அவர்கள் சுற்றி வந்து அறிக்கையை சமர்ப்பிக்கிறார்கள். அங்கே 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 கடந்து வந்ததான அந்த ஜனங்கள் சொன்னதான ஒரு காரியம், அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரவணைப்பானவைகள், மிகவும் பெரியவைகளாக இருக்கிறது. அங்கே ஏனோக்கின் குமாரரை கண்டோம் என்று சொல்லி அங்கே யாரெல்லாம் குடியிருக்கிறார்கள் என்று சொல்லி அங்கே சொன்னார். ஆனால் காலேப் யோசுவாவும் அங்கே கடந்து வந்து காலேப் மோசேக்கு முன்பதாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளலாம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்று விசுவாச வார்த்தையை சொல்கிறதை கொடுத்தார். அநேக சூழ்நிலைகள் இது நமக்கு எதிராக இருந்தாலும் விசுவாச வார்த்தையை நாம் சொல்லும் பொழுது, இந்த விசுவாச வார்த்தையிலே அது காட்டத்தி மரமாக இருந்தாலும், அது பொல்லாத பர்வதமாக இருந்தாலும், அது பெயர்ந்து கடலில் செல்கின்ற காரியம் உண்டு. ஆனால் இங்கே இருக்கிறதான மற்ற பத்திர கோத்திரத்தார் அவிசுவாச வார்த்தையை சொன்னார்கள். காலேப் மாத்திரம் இங்கே விசுவாச வார்த்தையை சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம். எனவே தான் 14 அதிகாரத்திலே கலகம் உண்டாயிற்று. இஸ்ரவேல் ஜனங்கள் கலகம் பண்ணினார்கள். அங்கே அவர்கள் துச்செய்தியை கேட்டார்கள். அந்த ஜனங்கள் எல்லோரும் அந்த 10 கோத்திரத்தார் சொன்னதை பற்றி கொண்டு மோசேக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறதை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். மகிமை உண்டாவதாக. இந்த 10 வேபுக்காரர்களின் பெரும்பாலான கருத்துக்கள் காலேப்பும் யோசுவுக்கும் எதிராக இருந்தது. தேவன் அளித்த வாக்குத்தத்தின் மீது அவர்கள் விசுவாசம் கொண்டிருக்கவில்லை. ஆனால் காலேப்பு யோசுவோவோ தேவன் கொடுத்த அந்த வாக்குத்தத்தின் மீது விசுவாசத்தோடு பேசுகிறதை குறித்து பார்க்கிறோம். எனவேதான் இதுவரைக்கும் நீ விசுவாசியாதிருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவருக்கு அங்கே துக்கம் உண்டாகிறது. மகிமை உண்டாவதாக. இதை அங்கே பார்க்கும்போது கர்த்தருடைய கோபாக்கினை கடந்து வருகிறது. கர்த்தருடைய கோபாக்கினை கடந்து வந்து ஜனங்கள் அழிக்கும்படியாய் மோசே இந்த ஆண்டவரிடம் பரிந்து பேசுகிறதையும் நான் பார்க்கிறோம். எனவேதான் என் குமாரனாகிய எப்புன்னையின் குமாரனாகிய காலேபு நூனின் குமாரனாகிய யோசுவாவின் தவிர மற்றவர்களாய் நீங்கள் நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை என்று ஆண்டவர் அங்கே சொல்கிற காரியங்களை குறித்து கர்த்தர் சொன்னபடியே அப்படியே நடந்தது. மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 15 அதிகாரத்திலே பலிகள் செலுத்தப்படுவதை குறித்து நாம் பார்க்கிறோம். பலவிதமான பலிகள், செய்த பாவத்திற்கான பலிகள், ஓய்வு எல்லாம் செய்யப்படுகிறது. ஓய்வு நாளை மீறுகிறவன் கொலை செய்யப்படுவான் என்று சொல்லி எச்சரிப்பு வருகிறதை குறித்து பார்க்கிறோம். வஸ்திரம் உண்டு பண்ணும்போது எப்படி வஸ்திரம் நாங்கள் தொங்கலாய் உண்டு பண்ண வேண்டும் என்பதையெல்லாம் ஆண்டவர் கற்பித்து கொடுக்கிறார். மகிமை உண்டாகும். 16வது அதிகாரத்திலே கோராகு, தாத்தான், ஆபிரகாம் இந்த கூட்டத்தார் மோசேக்கு விரோதமாக எழும்புகிறதை குறித்து பார்க்கிறோம். இவர்கள் 3 பேரை பேராசை பிடித்து லேவியரை பற்றிய இவர்கள் மூவரும் உயர்ந்த ஆசாரியர்களாக வேண்டும் என்ற உயர்ந்த பதவியை பெற வேண்டும், மோசேயை விட அதிகாரம் பெற வேண்டும்
என்று சொல்லி அங்கே ஒரு கலகத்தை உண்டு பண்ணுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். ஆம், ஆண்டவர் சித்தப்படி சபையில் நடக்க வேண்டும் என்று சொல்லும்போது அது ஒரு ஆசீர்வாதம். ஆனால் கலகம் பண்ணும்போது அந்த ஆசீர்வாதம் போய் தேவ கோபாக்கினை வந்து விடுகிறது. தேவனுடைய சித்தம் நிறைவேற வேண்டும், தேவ வார்த்தை நிறைவேற வேண்டும். அதில் தான் ஆசீர்வாதம் வைக்கிறது. கர்த்தருடைய வசனத்தை நம்ம பற்றி பிடிக்கும்போது அதில் ஆசீர்வாதம் உண்டு. கர்த்தருடைய வசனத்துக்கு மகிமை உண்டு. அந்த வசனங்களை தியானிக்க சர்வ தேவன் மகிமையான ஆசீர்வாதங்களை நமக்கு அருளி செய்வாராக. பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.